நாயகர், நாம் இங்கே வருவதற்கும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கும் முக்கிய காரணமாக இருக்கின்ற இன்று வெளியிடப்பட்ட திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட்டின் ஆசிரியராகிய டாக்டர் ஆர்.ஜே. ஸ்டீவன் லூயி அவர்களே, டாக்டர் டன்ஸ்டன், ஃபார்மர் சென்ட் ஜோசப்ஸ் வைஸ் சான்சலர், சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி நாகாலாந்து, டாக்டர் சந்தோஷ், விஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பி செல்லப்பன், பள்ளியப்பா பதிப்பத்தை சேர்ந்தவர், மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நான் இதுதான் முதல் முறையாக டாக்டர் ஸ்டீவன் லூயி அவர்களை நேரில் சந்திக்கின்றேன். ஃபோனில் பேசியிருக்கின்றோம், இமெயில்களில் பேசியிருக்கின்றோம், கடிதங்களில் பேசியிருக்கின்றோம், நேரில் சந்தித்ததில்லை. அவர் யார் என்று கூட எனக்கு முன்னால் தெரியாது. ஏப்ரல் மாதம் வரைக்கும் தெரியாது. ஏப்ரல் மாதத்தில் தான் முதல் முறையாக இந்த புத்தகத்தின் வழியாக அவரோடு பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. டாக்டர் சுந்தர், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவர்கள் எங்கள் இருவருக்குமே நண்பர். அவர்தான் எனக்கு டாக்டர் லூயி அவர்களை அறிமுகப்படுத்தினார். முதலில் இந்த புத்தகத்திற்கு ஃபோர்வேர்ட் எழுதுவேன் என்று ஒத்துக்கொண்ட பொழுது எனக்கே தெரியாது எனது கையில் இருந்த பிரதி அவ்வளவு தூரம் பிரசித்தி பெற்ற பிரதி என்பதற்கு எனக்கு அப்பொழுது தெரியவில்லை. முத்துக்களை பின்னால் தான் நமக்கு தெரியும் எவ்வளவு சிறந்த முத்து என்பது நமக்கு பின்னால் தான் தெரியும், முதலில் தெரியவதில்லை. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் அ பைலிங்குவல் மீட்டிங் நினைக்கிறேன். பைலிங்குவல் டிரான்ஸ்லேஷனால டாக்டர் லூயி அவர்கள் சொன்னார்கள் பைலிங்குவல் மீட்டிங்காக இருக்கிறதுனால நான் இரண்டு மொழியிலும் கலந்து பேசலாம் என்று எண்ணுகின்றேன். I feel really doubly honored and privileged. Doubly honored and privileged. எனக்கு முதல் முறையாக ஃபோர்வர்ட் எழுதுவதற்கு வாய்ப்பு, அத்தோடு இன்று இந்த புத்தகத்தினை வெளியிடுவதற்கின்ற விழாவில் சீஃப் கெஸ்டாக இருப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு. ஸோ தொடக்கத்திலேயே டாக்டர் லூயி அவர்களுக்கு என்னுடைய அன்பினை, நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்ததற்காக. ஏற்கனவே தெளிவாக டாக்டர் லூயி அவர்கள் தன்னுடைய மொழிபெயர்ப்பில் உள்ள முக்கிய கருத்துக்களை, முக்கிய பாங்குகளை நமக்கு தெளிவாக்கினார்கள். இந்த புத்தகத்தில் அவருடைய முகவுரையாக ப்ரெஃபஸ், முன்னுரை, இன்னொரு முன்னுரையும் வைத்திருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தை வாங்குபவர்கள் நிச்சயமாக அந்த முன்னுரையையும் படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். எவ்வாறு தெளிவாக டாக்டர் லூயி அவர்கள் நமக்கு எல்லாவற்றையும் கிராமட்டிக், இடியமேட்டிக், பிசியலாஜிக்கல் என்றெல்லாம், சைக்கலாஜி என்றெல்லாம் தெளிவுபடுத்தினார்களோ அவையெல்லாம் இந்த முன்னுரையிலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படுகின்றது. அதை படித்தவுடன் தான் என்னாலும் தெரிந்து கொள்ள முடிந்தது எப்படிப்பட்ட மாற்றங்களை வார்த்தையில் கொண்டு வந்திருக்கிறார் என்று. நாம் சொன்னோம், ஜியு போப்பை தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான பேர் திருக்குறளுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஆங்கிலத்திலும் சரி மற்ற மொழிகளிலும். வீரமா முனிவர், போப் போன்ற வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டுக்கு வந்த மதபோதகர்கள் தமிழ் மொழியில் திருக்குறளை பார்த்து இது நிச்சயமாக உலகமளவும் தெரிய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக தங்களுடைய மொழிகளில் மொழிபெயர்த்து பார்க்கணும். ஜி போப்பர்கள் ஆங்கிலத்திலும், வீரமா முனிவர்கள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இப்பொழுது பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் டாக்டர் சந்தோஷ் ஐயா அவர்கள் எங்கள் கல்லூரியில், புனித வளனார் கல்லூரி, திருச்சி வளனார் கல்லூரியில் வீரமா முனிவருக்கு ஒரு திருவுருவச் சிலை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். சென்னையில் அரசு ஏற்படுத்தியது, மதுரையிலும் ஒரு சிலர் ஏற்படுத்தினார்கள். இங்கே திருச்சியில் சந்தோஷ் ஐயா அவர்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். கல்லூரியில் நுழைகின்ற பக்கத்தில், நுழைகின்ற வாயிலில், கல்லூரி மாணவர்கள் நுழைகின்ற வாயிலில் வீரமாமுனிவர் சந்தித்து விட்டு தான் செய்த வேண்டும் என்றால் இவரெல்லாம் தமிழில் மேல் ரொம்பவும் ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கின்றார். தமிழ் மொழியை படித்தவர்கள் இவர்கள். நம்ம இருக்கின்ற பல தமிழர்களுக்கும் மேலாக தமிழ் மொழியில் பாண்டியத்தை பெற்றவராக இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், முதல் முறையாக மரியன்னையை
ஒரு தமிழ் பெண்ணாக சித்தரிக்க உதவியர் அவர்தான். ஒரு தமிழ் பெண்ணாக சேலையும் அணிகளும் அணிந்து கொண்டு கோனான்குப்பத்தில் இருக்கின்ற அந்த திருவுருவம் வந்து அவரால் ஆரம்பிக்கப்பட்டதான். 18ஆம் நூற்றாண்டிலேயே அந்த காலத்தில் இப்படிப்பட்ட எண்ணமுடையவர். இப்படி பலர் வந்து நம்முடைய அந்தந்த நாடுகளில் செல்கின்ற நாடுகளெல்லாம் உள்ள சிறப்பான கவிதைகளை, சிறப்பான கலை இலக்கியங்களை மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இதே வரிசையில் தான் எங்களுடைய இயேசுவை சார்ந்த இன்னொரு மத்தேயு ரிச்சி என்பவர் சீனா நாட்டுக்கு சென்றவர். அங்கே உள்ள கன்ஃபூசியஸ் என்பவருடைய அந்த சீன மொழியுடைய பிலாசபரை வந்து மொழிபெயர்த்திருக்கின்றார். அவர் வழியாகத்தான் அந்த கன்ஃபூசியஸ் என்ற பேரே அவருக்கு வெளிநாட்டுக்கு தெரிய வந்திருக்கின்றது. எனவே இவ்வாறு வந்திருக்கின்ற அந்த ஒரு நிறையில் பலர் மொழிபெயர்த்திருக்கின்றார், பலர் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இதில் டாக்டர் லூயி அவர்களின் மொழிபெயர்ப்பு எந்த வகையில் வித்தியாசமாக இருக்கின்றது அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நானும் எங்களுடைய கல்லூரியின் லைப்ரரியில் இருந்த பல மொழிபெயர்ப்புகளில் 2 மொழிபெயர்ப்புகளை எடுத்துக்கொண்டேன். 2 மொழிபெயர்ப்புகள் டாக்டர் ஸ்டீவன் லூயி அவர்களுடைய மொழிபெயர்ப்பு. நான் நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். நான் தேர்ந்தெடுத்தது வந்து டாக்டர் ஸ்டீவன் லூயி தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் எனக்கு சந்தோஷம். புதுசாக சொல்லின ஒரு கருத்தாக இருக்கும். முதலாக 46வது அதிகாரத்தில் 2வது கப்லெட் வந்து நிலத்தியல்பால் நீதிரிந்த அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகவும் அறிவு என்று இருக்கின்றது தமிழில். இதை ரெவரண்ட் ட்ரூ, ஜான் லாசரஸ் இவர்கள் இணைந்து மொழிபெயர்த்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் இவ்வாறு மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். As water changes its nature from the nature of the soil in which it flows, so will the character of men resemble the character of their associates. இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதையே இன்னொருவர் சுவாமிஜி இறை அன்பன் என்பவர் அவர் எழுதுகின்றார், just as the water changes and takes on the qualities of the soil through which it flows, as also the mind of a person takes on the characters of the company with which it passes much time. These are 2 translations. இதோடு டாக்டர் லூயிடைய டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். எவ்வளவு தூரம் டாக்டர் லூயி அவர்கள் precise and apt words உபயோகப்படுத்தியிருக்கின்றார்கள். இதை சக்சென்ட் வே என்று சொல்லுவார்கள். குறுகிய அளவில் தெளிவாக சொல்லக்கூடியவர். அதுவும் திருவள்ளுவரை போல அவருடைய மொழிபெயர்ப்பு இப்படி இருக்கின்றது, as water to soil so is friendship. As water to soil so is friendship. இவ்வளவு தூரம் அழகாக அவர் மொழிபெயர்த்திருக்க பார்க்கின்றது. இந்த 2 மொழிபெயர்ப்போடு சேர்ந்து இணைத்து பார்க்கின்ற பொழுதுதான் எவ்வளவு தூரம் வித்தியாசமாக இருக்கின்றது. அடுத்த இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகின்ற நேரம் தலைக்கின்றால் 47ஆம் அதிகாரத்தில் 7வது கப்லெட் வந்து எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுபவம் என்பது இழுக்கு என்று. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள். இதை மீண்டும் ட்ரூ லாசர் சொல்லி இப்படி விரும்புகிறாங்க, think first and then begin your work. After you have begun to say, let us consider it as a reproach. Think first and begin your work. After you have begun to say, let us consider it as a reproach. சுவாமிஜி இறை அன்பன் சொல்கின்ற பொழுது, complete thinking should be done before starting any action. Then to think of inventing other methods and plans which take place will cause disaster. டிரான்ஸ்லேஷன் தான், மொழிபெயர்ப்பு தான். கேட்பதற்கு என்னமோ எதையோ ஒன்று வாசிப்பது போல இருக்கின்றது. அதற்கு மாறாக நம்முடைய டாக்டர் லூயி அவர்களுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கின்ற பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்ட இதே வார்த்தைக்கு, இதே கப்லெட்டுக்கு, think and begin lest beginning ends thinking. Think and begin lest beginning ends thinking. ஏன் இது குறிப்பிடுகிறேன் என்றால், இது யாராவது திருக்குறள் படித்தவர்கள் முன்னாலாம் சிறுவராக இருந்த பொழுது திருக்குறளை வழக்கமாக அசம்பிள் எல்லாம் நம்ம வந்து வாய்ப்பாடாக சொல்லுவோம். ஆங்கிலத்திலும் இவ்வாறு சொல்லக்கூடிய முளையும் அளவுக்கு டாக்டர் லூயிஸ் ஸ்டீவன் அவர்கள் மொழிபெயர்ப்பதாக எனப்படுகிறது. சுலபமாக ஆனால் சரியாக அமைந்திருப்பதாக பார்க்கின்றோம். எனக்கும் கூட முதலில் புரியவில்லை, ஏன் the word was with God என்று டாக்டர் லூயி அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அகரமலை எழுத்தலாம் என்று அவர்கள் எடுத்து கூறிய பின் அதனுடைய கருத்து புரிகின்றது. எனவே இது ஆழமான ஒரு மொழிபெயர்ப்பாக எனக்கு படுகின்றது. ஆழமான மொழிபெயர்ப்பு, அதோடு சுலபமாக
ஞாபகத்தில் வைக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. அது வகையில்தான் திருவள்ளுவருடைய திருக்குறள் நம்ம முக்கியமாக இருக்கின்றது. நான் பல நண்பர்களுடன் சென்றிருக்கின்றேன், பல மொழிகள் பேசப்படும் நண்பர்களை சென்றிருக்கின்றேன். முக்கியமாக கன்னியாகுமரியில் செல்கின்ற பொழுது அங்கே திருக்குறள் எழுதப்பட்டு பார்க்கின்ற பொழுது அவளுக்கு அவர்கள் மொழிபெயர்த்து சொல்கின்ற பொழுது அவர்கள் மொழிபெயர்த்து சொல்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆங்கிலத்திலோ ஜெர்மன் மொழியிலோ எங்களுக்கு மொழிபெயர்ப்பு இருந்தால் நன்றாக இருக்குமே, புரிந்து கொண்டு நன்றாக இருக்குமே. அந்த வகையில் பார்க்கும்போது இன்று நம் கையில் இருக்கின்ற இந்த மொழிபெயர்ப்பானது மிக முக்கிய மொழிபெயர்ப்பாக வருகின்றது. இது அவர்கள் தமிழுக்கு செய்துள்ள ஒரு முக்கிய பார்க்கின்றது. இந்த புத்தகத்தை படித்தபோது எனக்கே என்னுடைய ஒரு கேள்விக்குறி, எப்படி இவரால் இவ்வளவு தரம் செய்ய முடியுது? 12 வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. குறிஞ்சி மலரும் 12 வருஷத்துக்கு ஒரு தான் வர சொல்லுவாங்க இல்லையா? அந்த வேலை பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி மலர் போல தோன்றுவதை பார்க்க, இந்த வருஷம் குறிஞ்சி மலர் வந்திருக்கதா சொல்கிறாங்க கொடைக்கானலில். நான் கொடைக்கானல் போயிருக்கும் பார்த்தேன். குறிஞ்சி மலர் போல இன்று வந்திருக்கின்றது. 12 வருஷத்துக்கு ஒரு இடம் வந்திருக்கலாம். இது ரொம்ப கஷ்டமானது, எவ்வளோ முயற்சி இருக்கின்றது. அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருந்த ஒரு புத்தகத்தை அனுப்பி வச்சிருந்தார்கள். அது நான் முதல்ல ஏப்ரல் மாதம் அனுப்பிய பொழுது அதிலிருந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம் திருத்தி எழுதி மாற்றி எழுதியிருக்கின்றார்கள், எவ்வளவு தூரம் முக்கியமாக இருந்திருக்கின்றன என்பது. எனவே அந்த வகையில் பார்க்க எப்படி அவர்களுக்கு இது டிரான்ஸ்லேட் பண்ணுவது அவருடைய அஃபிஷியல் ப்ரொஃபஷன் கிடையாது. பலர் இருக்கின்றார்கள், டிரான்ஸ்லேஷன் தான் அவங்களுக்கு வேலையாக இருக்கும். அசாம் எம்பசிலாம் போனாங்கடாக்கும் இவருடைய டாக்குமெண்ட் இருந்தாங்க, இன்னாடம் போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு வாங்கிக்குவாங்க, அவர் கையெழுத்து போடுவார்லாம் சொல்லுவாங்க. இது இஸ் நாட் இஸ் ப்ரொஃபஷன், அவருடைய லீகல் ப்ரொஃபஷன். பல டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க, ஆனாலும் இங்கே இருந்தாலும் உங்களை அட்வொகேட் என்று சொல்வதுதான் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். பல்வேறு துறைகளில் அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள், மருத்துவத்திலும் சரி மற்ற துறைகளில். எனவே எவ்வாறு இவ்வளவு தூரம் தெளிவாக கரெக்டாக சரியான வார்த்தைகளை உபயோகித்து சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பல்வேறு திறமைகள் தான் எனக்கு தெளிவாக படுகிறது. என்னுடைய ஃபோர்வேர்டிலும் குறிப்பிட்டிருக்கின்றேன். எக்ஸ்பர்டீஸ் இன் மெனி ஃபியர்ஸ். சைக்காலஜி தெரிந்திருக்கின்றது, மருத்துவம் தெரிந்திருக்கின்றது, மதங்களை பற்றி சமயங்களை பற்றி தெரிந்திருக்கின்றது, மக்களுடைய மனப்போக்கு தெரிந்திருக்கின்றது, தமிழ் கலாச்சாரம் நன்றாக தெரிந்திருக்கிறது. அதே போல் ஆங்கில ஃபொனட்டிக்ஸ் நன்றாக தெரிந்திருக்கின்றது. எஸ்விடி பிரதர்ஸுக்கு நல்லா ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து வைத்தவர்கள் சொல்லணும். எஸ்விடி பிரதர்ஸ் ஏன்னா ஆங்கில ஃபொனட்டிக்ஸ் படித்து அவர் உள்ளடியாக படிக்கின்ற பொழுது நாங்கள்லாம் ஸ்கூலில் காலேஜில் தொடர்ந்த பொழுது எங்களுக்கு ஒரு ஃபாதர் இருந்தார், ஃபொனட்டிக்ஸ் சொல்லியிருந்தார். பரீட்சையில் 100 பேப்பர் 100 வார்த்தை வச்சுருப்பார். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, ஆனால் இங்கே நடந்தது சொல்கிறோம். 100 வார்த்தை வச்சுருப்பார். அப்போல்லாம் என்ன தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்க போவோம், இங்கிலீஷ்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அவர் சொல்லி தருவார். 100 வார்த்தைகள் வச்சுருப்பார், அந்த உச்சரிக்க சொல்லுவார். 5 வார்த்தைக்கு மேலே சரியாக உச்சரிக்கலாம் போக சொல்லிடுவார். திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதான். 195 வரைக்கும் சரியாக உச்சரித்தாதான் விமோசனம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, திரும்பி வரணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஃபொனட்டிக்ஸ் நன்றாக தெரிந்ததால் தான் அவர்களுக்கு அந்த வார்த்தைகளையும் தெளிவாக தேர்ந்தெடுக்க முடிப்பதாக பார்க்கின்றேன். எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது ஒரு இட் கிவ்ஸ் an example, I would say, of the character of Dr. Louis. The indomitable courage, meticulous planning and unwavering commitment. தான் எடுத்துக்கொண்டுள்ள ஒரு செயலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்பது 12 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்படுவது என்பது சுலபம் கிடையாது. செயல்பட்டு இன்று ஒரு தெளிவான நிலையில் வந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அது பாராட்டுக்குரியதுதான். என்னுடைய எங்கள் கல்லூரியில் இருக்கின்ற தமிழ் ஆசிரியர், தமிழ் துறையின் பேராசிரியர் அவரிடம் கேட்ட பொழுது அவர் படித்துவிட்டு சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. தமிழில் உள்ளதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அளவுக்கு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்று சொல்லுவார். அவர் சொன்னார், அவருடைய வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புகின்றேன், இவரது துணிவை பாராட்ட சொற்கள் இல்லை. ஏனெனில் ஆங்கில மொழியின் இலக்கண கவிதை கட்டமைப்பு வேறு, தமிழ் மொழியின் இலக்கண கட்டமைப்பு வேறு. இதை விடுத்து முதல் வரியில் 4 சீர்களும் 2வது வரியில் 3 சீர்களும் சேர்த்து 7 சொற்களில் ஆங்கில மொழியில் சுருக்கமாக முழுமையாக பொருள் பொதிந்ததாக மொழி பெயர்த்திருப்பது யானையை பிடித்து பானைக்குள் அடைக்கும் முயற்சியாகும் என்று சொல்லியிருந்தார். இதுதான் எங்களுடைய தமிழாசுடைய வார்த்தைகள். அவர் வர முடியலை, ஆனால் அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எனவே திருக்குறளுக்கு ஒரு புதிய வடிவு கொடுத்திருக்கின்றீர்கள் டாக்டர் ஸ்டீவன் லூயி அவர்களே. ஆங்கிலத்தில் சோனட் என்ற கவிதை கட்டமைப்பை 14 வரிகளின் எல்லையை கடந்து குறள் வெண்பா நீங்கள் சொன்னது போல தமிழ் இலக்கண வடிவில் நீங்கள் விரிவாக்கி இருக்கின்றீர்கள்.
ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பொருத்தமான தலைப்புகளையும் சூட்டியுள்ளீர்கள். விளக்கமாக திருக்குறளில் பார்க்கின்றோம். இதில் இவரது ஆங்கில புலமையும் மொழிபெயர்ப்பு ஆற்றலும் தெளிவாகின்றது. அதே போல ஒவ்வொரு அதிகாரத்தின் தலைப்பையும் திருவள்ளுவர் அதன் முதல் பாடலிலேயே விளக்கி விடுவார். திருக்குறள் நமக்கு தெரியும். உதாரணமாக ஈகை என்பதற்கு, ஈகை என்ற தலைப்பிற்கு சேரிட்டி என்ற ஒரு தலைப்பினை ஆங்கிலத்தில் கொடுத்து, நீங்கள் அது முதல் பாடல் எளிமையாக குறிப்பிடுகின்றீர்கள். சேரிட்டி கிவ் டு தோஸ் ஹூ ரிட்டர்ன் நாட். எவ்வாறு திருவள்ளுவர் முதல் கப்லெட்டிலேயே தன்னை தெளிவுபடுத்துகின்றாரோ அதே போல அதே முறையையும் பின்பற்றதாக பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த பணி, இப்படிப்பட்ட பணி யாரும் செய்ததாக தெரியவில்லை. அந்த வகையில் தான் இந்த யுனெஸ்கோ நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளும், இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்பதை நம்புகின்றோம். இவர்கள் இந்த மொழிபெயர்ப்பு பணியில் மட்டுமல்லாமல், நான் இன்று பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது என்னை கூட்டு வந்து கொண்டிருந்த சகோதரர் பேசிக் கொண்டிருந்தார். இவருடைய மற்ற பணிகளையும் பற்றி, மருத்துவத்திலும் மற்ற மக்களுக்கு பணி செய்வதிலும் பல வகைகளில் இவர்கள் பணி செய்திருக்கின்றார்கள். எனவே நிச்சயமாக இன்னும் அவர்கள் நிறைய பணி செய்வார் என்கிறேன். அவங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டேன் அவர்கிட்ட. 47 48 சரிதானா? அதாவது இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு தூரம் செய்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆண்டுகள் வாழ்வாங்க, நிறைய பணிகள் செய்யக்கூடியவர்கள், நிறைய வெற்றிகளும் செய்வார்கள் என்று நம்புகின்றேன். இவர்கள் நிச்சயமாக இறை பணியிலும் ஆன்மீக பணியிலும் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். கடவுளை மிகவும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருகாமையில் வரக்கூடியவராக இருந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இன்னும் பல வெற்றிகள் பெற வேண்டும். தமிழ் மொழிக்கும் மற்ற எல்லா நிலையினருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து தனது வாழ்வாலும் தனது எழுத்துக்களாலும் தொடர்ந்து இந்த தமிழகத்தையும் இந்த மக்களையும் வாழ வைக்க வேண்டும் என்கிறேன். என்றால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இதை திருக்குறள் இங்கிலீஷ் கப்லேட்டை சொல்ல வேண்டும் என்றால், லத்தீன் மொழி உபயோகிக்க வேண்டும் என்றால் ஓப்புஸ் மாகுனஸ் என்று சொல்வார்கள், கிரேட் ஒர்க் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து இன்னும் நிறைய அவர்கள் செயல்பட வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகின்றேன். அவர்களையும் அவர்களது துணைவியாரையும் குடும்பத்தினரையும் அவரோடு உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.